ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியம் எல்லாம் இல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன்வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பெயர்ச்ச ராகவே கேதவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 5/3/2025 ஸ்ரீ குரோதி ஆண்டு மாசி மாதம் 21ஆம் நாள் உத்தராயணம் புதன்கிழமை. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 வரை, யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை, குளிகை 10:30 முதல் 12 மணி வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை 6:27க்கு. கரணன் 6 முதல் 7:30 வரை. திதி இன்று மாலை 5:47 வரை, சஷ்டி பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று காலை 7:19 வரை பரணி, பின்பு கிருத்திகை. நாமயோகம் இன்று காலை 6:18 வரை ஐந்திரம், பின்பு வைத்திருத்தி. கரணம் இன்று காலை 7:01 வரை கௌலவம், பின்பு மாலை 5:47 வரை தைத்துளம், பின்பு கரசை. அமிர்தாதி யோகம் இன்று காலை 7:19 வரை சித்தயோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று காலை 7:19 வரை அஸ்தம், பின்பு சித்திரை. நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண், ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமமுடைய ராசி கன்னி ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை குடந்தை ஸ்ரீ சக்கரபாணி சந்திர பிரபையில் புறப்பாடு. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட உயர் பொறுப்புகள் கிடைக்கும். விரதாதி விசேஷங்கள் சஷ்டி விரதம் மற்றும் கார்த்திகை விரதம். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? சுரங்க பணிகளை மேற்கொள்ள நல்ல நாள், பயனற்ற மரங்களை வெட்டுவதற்கு உகந்த நாள், ஹோமம் போன்ற செயல்களை செய்வதற்கு உகந்த நாள், கடன்களை அடைப்பதற்கு சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 8:53 முதல் 10:37 வரை மேஷ லக்னம், காலை 10:38 முதல் 12:40 வரை ரிஷப லக்னம், 12:41 முதல் 2:51 வரை மிதுன லக்னம், 2:52 முதல் மாலை 5 மணி வரை கடக லக்னம், 5:01 முதல் இரவு 7:02 வரை சிம்ம லக்னம், 7:03 முதல் 9:02 வரை கன்னி லக்னம், 9:03 முதல் 11:07 வரை துலாம் லக்னம், 11:08 முதல் 1:19 வரை விருச்சிக லக்னம், 1:20 முதல் காலை 3:26 வரை தனுசு லக்னம், 3:27 முதல் 5:20 வரை மகர லக்னம், 5:21 முதல் 7:07 வரை கும்ப லக்னம், காலை 7:08 முதல் 8:48 வரை மீன லக்னம். புதன்கிழமை. இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ புதன் பகவான். தொழிலுக்கும் வித்தைக்கும் அதிபதியானவர் ஸ்ரீ புதன் பகவானை அவருடைய ஆளுமைக்கு உட்பட்ட நாள். ஸ்ரீ புதன் பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை 27 முறை அதிகாலை பொழுது சொல்வது மிக அவசியம். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது. ஆக இந்த புதன்கிழமை நாளில் மிக 2 விசேஷங்கள் முருக பெருமானுடைய ரிப்பீட். இந்த புதன்கிழமை நன்னாளில் 2 விசேஷங்கள், ஒன்று சஷ்டி விரதம், மற்றொன்று கார்த்திகை. இரண்டுமே முருகப்பெருமானுக்கு உரிய அனுஷ்டிக்க வேண்டிய முக்கியமான விரதங்களில் இவை இரண்டும். ஆக புதன்கிழமை நாளில் 12 ராசிக்காரர்களும் இந்த காயத்ரி மந்திரத்தை உச்சரித்து பாருங்கள். வீட்டு பூஜை அறையில் தீபங்கள் ஏற்றி வழிபடுவதே நல்லது. ஓம் கஜத்வஜாய வித்மகே சுக அஸ்தாய தீமகி தன்னோ புத பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை
ஓம் கஜத்வஜாய வித்மகே சுக அஸ்தாய தீமகி தன்னோ புத பிரசோதயாத்து. ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்யுங்கள். புதன்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ புதன் பகவானுக்கான ஓரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. 3 முதல் மாலை 4 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருக பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. சஷ்டி விரதம் மற்றும் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டும் முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். அது மட்டுமல்ல, உங்களுடைய அதிபதிக்கான தெய்வமே, உங்களுடைய ராசியின் தெய்வமே ஸ்ரீ முருகப்பெருமானே. ஆக இந்த நாளை தவறு விடாதீர்கள் மேஷராசி அன்பர்களே. முருகப்பெருமானோடு எல்லாம் வல்ல ஈசனையும் சிவ பார்வதியையும் வணங்குவதே நல்லது. யார் ஒருவர் ஸ்ரீ சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் வணங்கி வருகிறார்களோ அவர்களுக்கு ஸ்ரீ முருகப்பெருமானுடைய அனுகிரகமானது தானாக வந்து சேரும். பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானுடைய கையிலும் சிவலிங்கம் இருக்கும். அதே போல திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய கரங்களிலும் சிவபெருமான் இருப்பார். லிங்கங்கள் இருப்பது போலத்தான் நமக்கு காட்சி அளிப்பார். 2 தெய்வங்களின் கையிலும் லிங்கங்கள் இருக்கும். ஆகவே எல்லாம் வல்ல ஈசனை பார்வதி தேவியை வழிபட்டால் நிச்சயம் விநாயகப் பெருமானுடைய பேரருள் முருகப்பெருமானுடைய அனுகிரகமும் உங்களுக்கு சித்திக்கும். புதன்கிழமை தினம் மாசி மாதம் 21ஆம் நாள் ராசியிலேயே சந்திர பகவான், 2ஆம் வீடான வாக்குஸ்தானத்தில் குரு பகவான், முயற்சி பாவகத்தில் செவ்வாய் பகவான், ருணரோக சத்ரு பாவகத்தில் கேத்து பகவான், அதே போல லாபத்தில் சூரிய பகவான் சனீஸ்வர பகவான், விரயத்தில் 12வது வீட்டில் ராகு பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. மேஷராசி அன்பர்கள், உறவுகள் முகாந்திரமாக சில நன்மைகள் கிடைக்கும். ரிலேஷன் உங்களுக்கு மிகுந்த அனுகூலத்தையும் தகுந்த நேரத்திற்கு உதவிகரம் நீட்டுவார்கள். அவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு சரியான நேரத்திற்கு கிடைக்கும். எதிர்மறையான எண்ணங்களிலிருந்து விடுதலை பெறுவீர்கள். கூடுமான வரையில் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் வந்து சேர நேர்மறையான எண்ணத்தோடு இருப்பது நல்லது. இருக்கக்கூடியவர்கள், விரதங்களை அனுஷ்டிக்கக்கூடியவர்கள் இந்த நாள் உபவாசம் இருக்கலாம். அதிலும் உங்களுடைய ராசியின் அதிபதிக்கான தெய்வம் என்பதால் நிச்சயம் விரதம் இருங்கள். கார்த்திகை நட்சத்திரத்திற்கும் சேர்த்து சஷ்டி திதி. ஆக திதியும் நட்சத்திரமும் பஞ்ச அங்கங்கள் திதி, வார, யோக, கரண நட்சத்திரம். ஆக இந்த நாள் முருகப்பெருமானுக்குடைய திதியும் முருகப்பெருமானுக்குண்டான நட்சத்திரமும் அமைகிறது விசேஷம். 6 கார்த்திகை பெண்களை வணங்கி வந்தாலே எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய அனுகிரகம் சித்திக்கும். உடன் பிறந்தவர்களோடு உங்களுக்கு சில சீரான போக்கு அமையும். எதையும் பெரும் அழகாக விட்டுக் கொடுப்பீர்கள். மற்றவர்கள் தாழ்வாக நடந்தாலும் நீங்கள் உயர்வாகத்தான் இருப்பீர்கள். மேன்மக்களே என்பது போலத்தான் இருக்கும். சவாலான வாதங்களையும் சாமர்த்தியமாக வெற்றி கொள்வீர்கள். உயர்வு நிறைந்த நாள். தம்பதியர்களுக்கிடையே சீரான போக்கு தேவை. மன கஷ்டங்களோ கிளேசங்களோ வைத்துக் கொள்ளாதீர்கள். உங்களுடைய துணைவரிடத்தில் உங்களுடைய கருத்துக்களை அன்பாக வெளிப்படுத்துங்கள். 7ஆம் இடம் என்பது துலாம் ராசியின் அதிபதியான சுக்கிர பகவான் உங்களுக்கு விரயத்தில் இருக்கிறார். அதிலும் 12வது வீடு. மாணவ மாணவிகள் தேர்வுக்காக முயற்சி செய்பவர்கள் எதையும் மேல்நோக்கு சிந்தனையோடு இருக்க வேண்டும்.
நேர்மறையான எண்ணங்களோடு இருக்க வேண்டும். ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அதிகம் தேவை. எதையும் முயற்சி செய்யுங்கள், கைவிடாதீர்கள். முயற்சி திருவினையாக்கும். உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் எப்பொழுதும் கவனம் என்பது அவசியம். வியாபாரத்தினுடைய போக்கு சில விஷயங்கள் உங்களுக்கு எதிராக கூட நடந்து விடலாம். மிக தெரிந்தவர்களே தவறும் செய்யலாம். ராசிக்கான சுபகிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வழிபடுங்கள். நவசக்தி கணபதி உங்களுக்கு நன்மையை தருவார். ஒத்துழைப்புகள் ஏற்படும். விடுபட்ட காரியங்கள் கைகூடும். அதிக நன்மைகள் வந்து சேரும். உறவுகளினால் ஆதாயம் கிடைக்கும். நண்பர்கள் வட்டாரத்தில் மிக பெருமை நிறைந்தவர்களாக இருப்பீர்கள். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. நம்பிக்கை மேம்படும். எதையும் மிக அழகாக புரிந்து கொண்டு நடத்துவீர்கள். சவால்கள் விலக்கும். நேர்மறையான போக்கோடு இருக்க வேண்டியது நல்லது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சூரிய நமஸ்காரம் செய்வது விசேஷம். சூரிய உதயத்திற்கு முன்னர் எழுந்து வீட்டில் தீபங்கள் ஏற்றி மேற்கொண்ட காயத்ரி மந்திரத்தை, புதன் பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பதால் நல்ல புத்தி கூர்மை, தெளிவு, ஞானம் பிறக்கும். கல்வி, கலை, ஞானம், அறிவு, ஆரோக்கியம், அன்பு, ஆனந்தம், தைரியம் என்னும் அஷ்டைஸ்வரியங்களையும் பெறுவீர்கள். வெற்றிகரமான நாள். உயர்வு ஏற்படும். மிக கடினமான வேலைகளை கூட சாமர்த்தியமாக செய்யக்கூடிய திறன் உங்களுக்கு உண்டு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம், மாசி மாதம் 21ஆம் நாள். இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும்? கிரகத்தினுடைய அமைப்பை வைத்து பார்க்கலாம். கோள்களினுடைய நிலைப்படி ராசியிலேயே குரு பகவானும், 2ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான், 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய பாவகத்தில் கேத்து பகவான், 10ஆம் இடம் சூரிய பகவான், சனீஸ்வர பகவான், லாபத்தில் ராகு பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், விரயத்தில் சந்திர பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த அமைப்புக்குண்டான நிலை வைத்து பார்க்கும் பொழுது ரிஷபராசி அன்பர்கள், எண்ணத்தின்படி உங்களுடைய செயல்களில் சில பிரச்சனைகள் விலகும். அவ்வப்போது குடும்பத்திலும் சரி, வெளியே வேலை பார்க்கக்கூடிய இடங்களிலும் சரி, ஒரு சிறிய வகையிலாவது மன கஷ்டங்கள் ஏற்பட்டு தீரும். எண்ணத்தில் பலவிதமான எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கும். எதை எப்படி செய்ய போகிறோம் என்கிற எண்ண உணர்வுகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். மாறுபட்ட தன்மைகளும் இருக்கும். எப்பொழுதும் உங்களுடைய குணத்தை சீர்படுத்திக் கொள்வது அவசியம். உணர்ச்சி வசப்படாதீர்கள். வியாபாரத்தினுடைய போக்கு மற்றும் அதில் இருக்கக்கூடிய சில பின்னடைவுகளை நீக்க அதிக முயற்சிகள் தேவை. எப்பொழுதும் போல நீங்கள் இந்த நாள் இருக்க மாட்டீர்கள். ஒரு ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். புதுமையான ஒரு சில பழக்க வழக்கங்கள் இருக்கும். பழக்க வழக்கங்களில் மாற்றங்கள் வரலாம். மாணவ மாணவிகள் படிப்பில் சில இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். ஒரு சில நேரம் புரிந்தது கூட பிறகு புரியாதது போல உருவாகும். ஏன், எதற்கு, எப்படி என்கிற எண்ணங்கள் மனதில் கேள்விகளாக இருக்கும். தம்பதியர்கள் இருவருமே அனுசரித்து போக வேண்டிய நாள். குடும்ப விஷயங்களை பற்றி வெளியிடங்களிலோ மற்றவர்களிடத்திலோ வெளிப்படுத்தாதீர்கள். கணவன் மனைவிக்குள் நடக்கக்கூடியதை உங்கள் இருவருக்குள்ளேயே பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். கணவனுக்காக மனைவி, மனைவிக்காக கணவனும் ஒருவருக்காக ஒருவர் விட்டு கொடுத்து போக வேண்டிய சூழலில் இருப்பீர்கள். வியாபாரத்தில் சார்ந்த விஷயங்களில் அதிக முதலீடுகள் வேண்டாம். இன்வெஸ்ட்மெண்ட் செய்து பிறகு அவதிப்படாதீர்கள். சில நேரம் பணம் மாட்டிக்கொள்ளலாம். அதே போல யாரையும் நம்பி அதிகமாக பொறுப்புகளையும் ஒப்படைக்காதீர்கள். உங்களுக்கு தெரிந்த வேலையில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். தெரியாததை தவிர்த்து விடுங்கள். முதலீடு சார்ந்த விஷயங்களில் பிறரோடு கலந்து ஆலோசிப்பது நல்லது. வீட்டில் இருப்பவர்களிடத்திலும் சரி, உங்களோடு இருக்கக்கூடிய நபர்களிடத்திலும்
மற்ற நண்பர்களிடத்திலும், உறவுகளிடத்திலும், உடன் பிறந்தவர்களிடத்திலும், எல்லோரிடத்திலும் நீங்கள் அனுசரித்து போக வேண்டிய சூழலில் இருப்பீர்கள். எல்லோரும் எதிரியும் அல்ல, எல்லோரும் நண்பர்களும் அல்ல. கிரகங்கள் மாற மாற எல்லாருமே மாறிக்கொண்டே இருப்பார்கள். ஆகவே ரிஷபராசி என்பர்கள் சில கருத்துக்களையும் தத்துவத்தையும் உணர்ந்து செயல்படுங்கள். மனம் கஷ்டப்படும் பொழுது சந்திர பகவானை வழிபட்டால் சில நேரம் மன கிளேசங்கள் தானாக அகன்றுவிடும். ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத் என்று மனதார 27 முறை ஸ்ரீ சந்திர பகவானுக்கு இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லி பாருங்கள். எப்பேற்பட்ட கஷ்டங்களும் தீர்ந்து மன நிம்மதி பிறப்பதை நீங்கள் உணரலாம். வருமானத்திற்காக சில அலைச்சல்கள் இருந்து கொண்டே இருக்கும். கையில் வரக்கூடிய பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். வீண் ஆடம்பரங்கள் இருக்கக்கூடாது. வீண் செலவுகள் செய்யாதீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிக நன்மையை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது மிக மிக நல்லது. புதிய வீடு, மனை, வாகனம், ஆடை, அணிகலன்கள் வாங்க சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது சிறப்பு. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனக்குழப்பங்கள் சற்று விலகக்கூடிய சூழல் ஏற்படும். எண்ணத்தில் தெளிவு பிறக்க இறை வழிபாடு நல்லது. மனதில் புதுவிதமான யோசனைகள் இருக்கும். பிறரோடு ஆலோசித்து செய்யுங்கள். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு. அதோடு காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். நல்லது நடக்கும். புதிய அனுபவங்கள் இருக்கும். சஷ்டி திதி மற்றும் கார்த்திகை தினம் என்பதால் கூடுமான வரையில் முருகப்பெருமானுடைய வழிபாடு மேற்கொள்ளுங்கள். 6 கார்த்திகை பெண்களுடைய வழிபாடு இந்த நாள் சிறப்பை தரும். மனதில் நிம்மதி பிறக்கும். தெளிவு உண்டாக்கும். அறிவு, ஆற்றல், ஞானம் பிறக்கும். இந்த நாள் உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் இருக்கும். சில வேலைகள் இழுபறியாக கூட நடக்கலாம். எதிலும் விவேகம் தேவை. மிருகசிரிஷ நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. எதிலும் விட்டு கொடுத்து செல்லுங்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னிலை மாறாமல் தன்னம்பிக்கையாக இருங்கள். வெற்றி மேல் வெற்றி நிச்சயம் வந்து சேரும். நன்றாக சிந்திக்க வேண்டிய நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிக்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியம் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் மாசி மாதம் 21ஆம் நாள். கார்த்திகை நட்சத்திரம் மற்றும் சஷ்டி திதி. இந்த 2 நிலைகளுமே, திதியும் சரி நட்சத்திரமும் ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு உகந்தது. இந்த நாளில் நீங்கள் நல்லதொரு ஞானம் பெற, புத்தி கூர்மை அதிகரிக்க, அறிவு ஆற்றல் பெருக, ஞானத்தோடு இருக்க, அறிவு சிறந்து விளங்க ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு விரதங்களை அனுஷ்டிப்பது அவசியம். உருவாய், அருவாய், உளதாய், இலதாய், மறுவாய், மலராய், மணியாய், ஒளியாய், கருவாய், உயிராய், கதியாய், விதியாய், குருவாய், வருவாய், அருள்வாய், குகனே என்று வழிபட்டால் 6 முறை இந்த நாள் சொல்லி பாருங்கள். வேகம் அதிகரிக்கும். புத்தி கூர்மை உண்டாக்கும். ஆற்றல் பெருக்கும். வேலையில் விறுவிறுப்பு தன்மை அதிகரிக்கும். ராசியினுடைய நிலைப்பாட்டிலேயே செவ்வாய் பகவானும், சுகஸ்தானத்தில் கேத்து பகவான், 9ஆம் வீட்டில் சூரிய பகவான், சனீஸ்வர பகவான், 10ல் ராகு பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், லாபத்தில் சந்திர பகவான், விரயத்தில் குரு பகவான் என கிரகங்கள் இந்த நாள் சஞ்சாரம் செய்கின்றன. மிதுன ராசி என்பர்கள் புத்தி கூர்மை எப்பொழுதும் உங்களுக்கு அதிகம் உண்டு. ஆனால் இந்த நாள் உங்களுடைய வேலைகளில் சில மாற்றங்கள் நடக்கும். நீங்கள் திட்டமிட்டு செய்தால் கூட சில வேலைகள் இழுபறியாகவே இருக்கும். பண நெருக்கடிகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும். எதிர்பாராத வகையில் சில விரயங்கள் வரலாம். பிறருக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். அணுகுமுறைகளில் சில மாற்றங்கள் வரும். வெளிநாடு சார்ந்த விஷயங்களில் பொருட்களின் மீதான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். சில விலை உயர்ந்த பொருட்களை வாங்க மகிழ்வீர்கள். விரும்பியதை வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. பிடித்த மாதிரியான உங்களுடைய செயல்கள் இன்றைய தினம் இருக்கும். மனதில் அமைதியும் சந்தோஷமும் பூரணமான நிம்மதி கிடைக்கும். வாழ்வில் எதையெல்லாம் சாதிக்க எண்ணுகிறீர்களோ அந்த ஒரு விஷயத்தை இந்த நாள் எடுப்பீர்கள். பழைய கடன்களில் இருந்து வெளிவதற்கான
சூழ்நிலைகள் உண்டு. பணத்தை சேமிக்க அதிகரிக்க செய்வீர்கள். புதுவிதமான எண்ணங்கள் உருவாகும். சுதந்திர தன்மை இருக்கும். தம்பதியர்களுக்கிடையே சீரான மனப்போக்கு உண்டு. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வீர்கள். உடல்நலம் மனநலம் இரண்டும் சீராக்கும். தொழில் சார்ந்த விஷயங்களில் இயந்திரம் தொடர்பான எண்ணங்கள் இருக்கும். தனியார் துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு தலைமை மூத்த அதிகாரிகளிடத்தில் சில கருத்துக்களை நீங்கள் வெளிப்படையாக பேசுவதை காட்டிலும் அவர்களிடத்திலிருந்து நீங்கள் பெறுவது போல வைத்துக் கொள்ளுங்கள். எதையும் ஓபன் டாக் என்பார்கள். மற்றவர்கள் அறியும்படியாக பேசாதீர்கள். நிதானம் என்பது இந்த நாள் வேண்டும். குழந்தைகளுடைய செயல்களில் அதிக ஆர்வத்தோடு பிள்ளைகளுடைய சந்தோஷத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். மிதுன ராசி அன்பர்கள், ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது, இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேலைகள் வேகமாக நடக்கும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்ல விதமாக நடக்கும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷ நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. பண பிரச்சனைகள் தீரும். நெருக்கடிகள் நீங்கும். எதிர்பாராத வகையில் சில செலவுகள் உண்டாக்கும். அதிக உழைப்பை வெளிப்படுத்த வேண்டிய நாளாக இருக்கும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கையம்மனை வழிபடுங்கள். ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகை என்று வழிபட்டால் சகல நன்மைகள் பிறக்கும். ஸ்ரீ ராகு பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் நீங்க ஸ்ரீ துர்கையம்மனை வழிபடுதலை சிறப்பு. மாற்றங்கள் உண்டாகும். புதிய முதலீடுகளில் கவனமாக இருங்கள். அணுகுமுறைகளில் மாற்றங்கள் வரும். தேவையற்ற விஷயங்களுக்கு பணத்தை செலவு செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெளிவுகள் ஏற்படும். வெற்றி கிடைக்கும் நாள். பயணத்தின் மூலம் நன்மைகள் இருக்கும். மனதில் இருப்பதை வெளிப்படுத்துவீர்கள். எல்லோரிடத்திலும் மனம் விட்டு பேசக்கூடிய சூழல்கள் உருவாகும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் மாசி மாதம் 21ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது 3ஆம் வீடு முயற்சி பாவகத்தில் கேத்து பகவானும், அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான், சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம், பாகியஸ்தானத்தில் ராகு பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், 10ஆம் இடம் தொழில் ஜீவன பாவகத்தில் சந்திர பகவான், லாபத்தில் குரு பகவான், விரயத்தில் செவ்வாய் பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த நாளுக்கான போக்கை வைத்து பார்க்கும் பொழுது வருங்காலத்திற்காக சில முயற்சிகள் மேற்கொள்ளக்கூடும். புதிய தொழில் தொடங்கலாமா என்கிற எண்ணங்கள் மனதில் இருக்கும். நீண்ட காலமாக இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் அகலும். வருங்காலத்திற்குண்டான திட்டங்களை தீட்டுவீர்கள். பிள்ளைகளுடைய வேலைக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். அவர்களுடைய திருமணம் மற்றும் அதை சார்ந்த விஷயங்களுக்கு, முக்கிய சுப நிகழ்ச்சிகளுக்கு சில முன்னேற்பாடுகள் நடக்கும். சுப காரியங்கள் கைகூடி வரும். மற்றவர்களால் முடியாத வேலைகளை கூட நீங்கள் மிக சாதாரணமாக முடித்து காட்டுவீர்கள். அல்லும் பகலும் அயராது உழைக்கக்கூடியவர்கள் நீங்கள். தனவான்கள், தன பாக்கியவான்கள் எனலாம். கடந்த காலங்களில் ஏற்பட்ட பிரச்சனைகள் படிப்படியாக தீரும். வம்பு வழக்குகள் அகலும். சொத்துக்கள் சம்பந்தமான சில ஆலோசனைகள் கிடைக்கும். தொழில் முறைகளை நல்ல விதமாக கற்றுக்கொள்வீர்கள். புதிய விஷயங்களை தொடங்க வேண்டும், சாதிக்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் இருக்கும். நீர்நிலை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு, கப்பல்களில் வேலை செய்பவர்களுக்கு நல்லதொரு ஆதாயம் ஏற்படும். உங்கள் ராசி அதிபதியான சந்திர பகவான் 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். உணவகம் வைத்து நடத்துபவர்களுக்கு வருமானம் கிடைக்கும். அதே போல குடித்தண்ணீர் வியாபாரம் செய்பவர்களுக்கு மற்றும் வேளாண்மை, விவசாயம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு, இதே போல உணவகம் வைத்து நடத்துபவர்களுக்கும் நல்ல வளர்ச்சிக்குண்டான சூழ்நிலைகள் இருக்கும். பொருட்கள் கொள்முதல் செய்வீர்கள். வியாபாரத்தினுடைய நிலைப்பாடு திருப்தியை தரும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய வேலையாட்கள் முகாந்திரமாக சில நல்ல லாபங்கள் கிடைக்கும். கடந்த காலங்களில் இருந்த சொத்துக்கள் பிரச்சனைகள் தீரும். நீதிமன்ற வழக்குகள் அகலும். நல்ல தீர்ப்புகள் வந்து சேரும். ஆடை ஆபரணங்கள் மீதான எண்ணங்கள் அதிகரிக்கும். அரசாங்க வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு திருப்திகரமான நல்ல பதில் கிடைக்கும். வேலையில் சேர்வதற்கான சூழ்நிலைகள் உண்டு. மிகவும் திடகாத்திரமாக தன்னம்பிக்கையோடு செயல்படுவீர்கள்.
ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. தாமதங்கள் குறைக்கும். வேலையில் ஈடுபாடு இருக்கும். மாணவ மாணவிகள் படிப்பில் ஒரு உயர்ந்த நிலையை அடைவீர்கள். மூத்த அதிகாரிகளுடைய பேச்சுக்களினால் நம்பிக்கை ஏற்படும். ஆக்கம் ஊக்கம் நிறைந்த நாள். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். லாபங்கள் அதிகரிக்கும். வேளாண்மையில் உயர்வு ஏற்படும். விவசாயத்தில் நல்ல லாபத்தை பெறுவீர்கள். இழுபறிகள் தீரும். கடினமானதையும் செய்து காட்டுவீர்கள். ஆயிலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆசைகள் நிறைவேறும். தன்னம்பிக்கையாக இருக்க வேண்டிய நாள். நீண்ட நாள் ஆசைகள் கைகூடி வரும். மிக எளிமையான வேலைகளை விறுவிறுப்பாக முடிப்பீர்கள். தம்பதியர்களுக்கிடையே நல்ல சூழ்நிலைகள் அமையும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் ஆயிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் அல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்மராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்மராசின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் மாசி மாதம் 21ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது ராசிக்கு 2ஆம் வீட்டில் கேத்து பகவானும், களத்திரஸ்தானத்தில் சூரிய பகவான், சனீஸ்வர பகவான், அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், பாக்கியத்தில் சந்திர பகவான், 10ஆம் இடம் தொழில் ஜீவன பாவகத்தில் குரு பகவான், லாபத்தில் செவ்வாய் பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. வருமானம் பற்றிய எண்ணங்கள் அவ்வப்போது தலை தூக்கம். சஷ்டி திதி மற்றும் கார்த்திகை நட்சத்திரம் என்பதால் முருகப்பெருமானை நினைத்து உபவாசம் இருப்பது, விரதங்களை அனுஷ்டித்தால் சகல பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று 6 தீபங்கள் ஏற்றி வழிபட, 6 கார்த்திகை பெண்களை வழிபாடு செய்வதால் உங்களுக்கு மனதில் நிம்மதி, பிள்ளைகளால் சந்தோஷம், பெருமைக்குரிய நாளாக அமையும். மருத்துவ துறைகளில் இருப்பவர்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களில் அடுத்தடுத்த கட்ட உயர்விற்கு முன்னேறுவீர்கள். வாழ்க்கை வளர்ச்சியை நோக்கி பயணிக்கும். பிள்ளைகளால் நல்ல பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் உண்டாகும். புதிய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களில் ஆர்வங்கள் பிறக்கும். தெரியாததையும் தெரிந்து கொள்ள முற்படுவீர்கள். வெளியில் உங்களுக்கு நல்ல சீரான போக்கு இருந்தாலும் சில மாற்றங்கள் வரலாம். மனதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கஷ்டங்கள், கிளேசங்கள், எதிராளிகளால் உங்களுக்கு ஏற்பட்ட மறைமுக தொல்லைகள் அனைத்தும் நீங்கிவிடும். பகைகள் நீங்கும். ருண ரோக சத்ரு நீங்க ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுங்கள். 6 பூக்கள் கொண்டு 6 வகை பழங்கள், 6 வகை பிரசாதங்கள், நைவேத்தியங்களை வைத்து வீட்டில் சத்ரு சம்ஹார திரிசதி என்பதை பாராயணம் செய்தால் சகல தோஷங்கள் உங்களை விட்டு விலகுவதை நீங்கள் உணரலாம். வாகன பழுதுகளை சீர்படுத்துவீர்கள். சொந்த இடங்களுக்கு செல்வீர்கள். வேளாண்மை சார்ந்த நிலைப்பாடுகளில் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். குறிப்பாக 9ஆம் வீடு பாக்கியஸ்தானத்திலேயே சந்திர பகவான் சஞ்சாரம் இருப்பது தாயினுடைய உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மனதில் தெம்பும் தெளிவு, தைரியம் பிறக்கும். வெளியூர்களுக்கு பயணிப்பதால் உங்களுடைய வேலைகள் வெகு சீக்கிரமாகவே நடக்கும். உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு சித்திக்கும். வருமானம் பற்றிய எண்ணங்கள் மிகுதியாகும். புதிய தொழிலை தொடங்க நினைப்பீர்கள். புது புது காரியங்கள் மீதான நாட்டங்கள் இருக்கும். சினிமா துறை மற்றும் மீடியா ஊடகத்துறை, சின்னத்திரை சார்ந்த துறைகளில் பயணிப்பவர்களுக்கு, பணிபுரிபவர்களுக்கு நல்லதொரு ஆற்றல்கள் பிறக்கும். வருமானம் கூடும். தன்னிறைவோடு காணப்படுவீர்கள். உடல் நலம், மனநலம் இரண்டுமே சரியாக இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசாங்க வேலைகளுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் மகன் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான், தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி, பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வணங்குங்கள். நல் வாய்ப்புகள் கிடைக்கும்.
முன்னேற்றங்கள் ஏற்படும். தலைமைத்துவத்தோடு இருப்பீர்கள். புதியவர்களை வழிநடத்தக்கூடிய ஆற்றல் பிறக்கும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. ஸ்ரீ வள்ளி அம்மை துர்கை சுக்கிர பகவானுக்கு உண்டான ஆதிக்கம் பெற்றவர்கள். ஆகவே பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 6 வகை பூக்களை கொண்டு பழங்களை கொண்டு ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபாடு செய்வதால் வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியினுடைய அனுகிரகம் சித்திக்கும். ஈடுபாடுகள் உண்டாக்கும். பொருட்களை வாங்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் இருக்கலாம். உங்கள் துணைவருடைய தேவைகளை பூர்த்தி செய்து வைப்பீர்கள். அவர்களுடைய மனம் மகிழும்படியாக நடந்து கொள்வீர்கள். சில கடன் சார்ந்த பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. உத்திரம் நட்சத்திரம் 1 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படலாம். பகை மறையும் நாள். அனுபவங்கள் இருக்கும். வெளி உலகில் நல்ல பேர் புகழ் அந்தஸ்து அதிகரிக்கும். சேவை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியம் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகா விஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் மாசி மாதம் 21 நாள். ராசியிலேயே கேத்து பகவானும் 6ஆம் வீட்டில் சூரிய பகவான் சனீஸ்வர பகவான், களத்திர பாவகத்தில் ராகு பகவான் புதன் பகவான் சுக்கிர பகவான், அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். கன்னிராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் நடக்கிறது. 9ஆம் வீட்டில் குரு பகவான், 10ல் செவ்வாய் பகவான் என இந்த நாளுக்கான கோள்களினுடைய அமைப்பு இவை. இந்த ஒரு நிலையை வைத்து உங்களுக்கான பலன் என்று பார்க்கும் பொழுது எதிலும் கவனமாக இருக்க வேண்டும். அஜாக்கிரதை எண்ணங்கள் இருக்கக்கூடாது. அசௌகரியங்கள் இருக்க பெரிய அளவில் எதையும் எதிர்பார்க்க வேண்டாம். சாதாரணமாக மிக மிக எளிமையாக இருந்தாலே ஸ்ரீ சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் ஸ்ரீ சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்களும் தீரும். உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் என்பதால் மிக கவனமாக இருங்கள். பொருட்களை வாங்குவதோ கொடுப்பதோ கூடாது. இரவலாக்க கூட யாரிடத்திலும் பெறாதீர்கள். படிப்பு சார்ந்த விஷயங்களில் பல சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும். மாணவ மாணவிகள் ஓய்வாக இருக்கக்கூடிய நேரத்தில் தேர்வுக்குண்டான பயிற்சிகளை மிக முக்கியத்துவம் கொடுத்து எடுக்க வேண்டும். எதையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். சந்திராஷ்டமம் என்பதால் தம்பதியர்களுக்கிடையே சின்ன சின்ன வகையில் வாக்கு போக்கு இருக்கும். மனதில் நிம்மதி என்பது இருக்காது. நிர்வாக துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல சூழ்நிலைகள் இருக்கும். மற்றவர்களுடைய தேவைகளை பார்த்து கவனிக்க வேண்டும். இயலாதவர்களுக்கு உதவி செய்ய முற்படுவீர்கள். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் சீரான போக்கு உண்டாகும். ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள். உணவு சார்ந்த விஷயங்களிலும் குடிக்கக்கூடிய தண்ணீரிலும் கவனம் தேவை. வேலை தொடர்பாக பயணங்கள் ஏற்படும். அமைதியோடு இருந்தால் உண்மையிலேயே உங்களுக்கு அதீத பலன்கள் வருவதை பார்க்கலாம். தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் மத்தியமமாகத்தான் வருமானம் கிடைக்கும். பெரிய அளவில் எதிர்பார்ப்புகள் வேண்டாம். குறைந்த முதலீடு குறைந்த வருமானம் என்பது போலவே வைத்துக் கொண்டால் போதும். கல்வி, கலை, ஞானம், அறிவு, ஆரோக்கியம், அன்பு, ஆனந்தம், தைரியம் என்னும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெறுவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்லது நடக்கும். அரசாங்க வேலைகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சார்ந்த செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது அதீத நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் குழப்பங்கள் நீங்கும். ஒரு சில வேலைகள் நடக்கக்கூடிய சூழல் ஏற்படும். எதிலும் கவனமாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சந்திராஷ்டமம் என்பதால் எச்சரிக்கை தேவை. அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான் உங்களுக்கு 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். இந்த நாள் உங்களுடைய செயல்கள் ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும். சீரான போக்கு என்பது காணப்படாது. கொஞ்சம் மன வருத்தங்களோடு இருக்கக்கூடும். பெரிய அளவில் அகலக்கால் வைக்காதீர்கள். தொட்ட காரியங்கள் துலங்கும்படியாக பார்த்துக் கொள்ளுங்கள். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கவனமாக இருக்க வேண்டிய நாள்.
சிந்தனைகள் சிதறலாம். மாணவர்களுக்கு பொழுதுபோக்கு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். மனதில் மாற்றங்கள் வரும் வரை காத்திருப்பது நல்லது. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற இறை வழிபாடு அவசியம். சித்திரை நட்சத்திரம் பிறந்தவர்களே கவனமாக இருங்கள். ஒருவருக்கொருவர் வீட்டில் பொறுமையும் நிதானமாக இருக்க வேண்டியது நல்லது. ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். வேளாண்மை விவசாயம் சார்ந்த விஷயங்களை எச்சரிக்கையாக இருப்பதே நல்லது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் மாசி மாதம் 21ஆம் நாள். இந்த நாளுக்கான அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ராசிக்கு 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய பாவகத்தில் சூரிய பகவான், சனீஸ்வர பகவான், 6ஆம் இடம் ருணரோக சத்துருஸ்தானத்தில் ராகு பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், ராசியினுடைய சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான், அஷ்டமத்தில் குரு பகவான், 9ஆம் வீடு செவ்வாய் பகவான், விரயத்தில் கேத்து பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த அமைப்புக்குண்டான நிலை வைத்து பார்க்கும் பொழுது துலாம் ராசி அன்பர்களே, எதிலும் நேர்மை எங்கும் நேர்மை என்பது போலவே உங்களுடைய செயல்கள் இருக்கும். எதிர்பாராத விதமாக சில அலைச்சல்கள் நீங்கள் சந்திக்க வேண்டி இருக்கும். நண்பர்களிடத்தில் தேவையற்ற விஷயங்களை பேசாதீர்கள். வெளியிடங்களுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும். அதிலும் இரவு நேரங்களில் பயணிக்காதீர்கள். மிகுந்த ஒரு நேரத்திற்கு முன்னதாகவே உங்களுடைய வீட்டிற்கு வருவது நல்லது. தவறான பழக்க வழக்கங்களை தவிர்க்க வேண்டும். சிந்தனை போக்கில் கவனமாக இருங்கள். மனக்குறைபாடுகள் ஏற்படும் பொழுது அமைதியாக இருந்தால் அதற்கு ஒரு நல்ல தீர்வுகள் கிடைக்கும். எதை பற்றியும் அதிகமாக பயப்படாமல் கவலைப்படாமல் இருங்கள். சில நிலைப்பாடுகளில் பணங்கள் செலவுகள் ஆகலாம். சேமிப்புகள் குறையும். வங்கி கணக்கை அவ்வப்போது சரிபார்க்க வேண்டியதாக இருக்கும். வருங்காலத்திற்குண்டான விஷயங்களில் முன்னெச்சரிக்கையாக இருங்கள். எதையும் எப்படி செய்யலாம் என்கிற எண்ணங்கள் இருக்கும். வண்டி வாகன பயணங்களில் நிதானமாக இருக்க வேண்டும். பொறுமையாக இருந்தால்தான் உங்களுக்கு நல்லது நடக்கும். மாணவ மாணவிகள் படிப்பு நிலைப்பாடுகளில் மறதி சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படலாம். கல்வியாளர்களிடத்திலும் ஆசிரியர்களிடத்தில் மனம் விட்டு பேசுங்கள். உங்களுக்கு எந்த பாடம் தெரியாதோ அதை சார்ந்த கேள்விகளை படிப்பது நல்லது. துலாம் ராசி அன்பர்களே, வியாபாரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை முழுமையாக அறிந்து கொள்ளுங்கள். இடமாற்றங்கள் இந்த நாள் சரிவராது. வேலையில் இருக்கக்கூடிய இடர்பாடுகளை களைய முற்படுங்கள். லாபத்தை நோக்கி பயணிக்க போகிறீர்கள். ஆக அவ்வப்போது வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியதாகவே இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. கார்த்திகை நட்சத்திரம் சஷ்டி திதி என்பதால் முருகப்பெருமானை இந்த நாள் முழுவதுமே நீங்கள் கோவிலுக்கு சென்று வழிபடலாம். அபிஷேக ஆராதனைகள் செய்வது நல்லது. தெய்வ வழிபாட்டின் மூலம் நன்மைகள் பெற வாய்ப்புகள் உண்டு. சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கவனமாக இருங்கள். வெளியே செல்பவர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தம்பதியர்களுக்கிடையே சீரான போக்கு, அமைதி என்பது வேண்டும். எதை செய்தாலும் சுருங்க செய்வதே நல்லது. விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. நிதான போக்கோடு இருங்கள். தேவையற்ற விஷயங்களை தவிர்த்து விடுங்கள். வண்டி வாகனங்களில் பொறுமை என்பது வேண்டும். வருங்காலத்திற்கு உண்டான விஷயங்களை ஏற்று நடத்துவீர்கள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி என்பவர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் மாசி மாதம் 21ஆம் நாள். ராசிக்கு 4ஆம் வீடு சுக பாவகத்தில் சூரிய பகவான், சனீஸ்வர பகவான். பூர்வ புண்ணிய பாவகத்தில் ராகு பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான்.
6ஆம் வீட்டில் சந்திர பகவான், களத்திரஸ்தானத்தில் குரு பகவான், அஷ்டமத்தில் செவ்வாய் பகவான், லாபத்தில் கேத்து பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. விருச்சகராசி அன்பர்களுக்கு இந்த நாளுக்கான நிலை வைத்து பார்க்கும் பொழுது வீட்டில் இருப்பவர்களால் சில நன்மைகள் பிறக்கும். வெளியிடங்களில் பேர் புகழ் அந்தஸ்து அதிகரிக்கும். மக்கள் பணிகளில் இருப்பவர்களுக்கு நாட்டங்கள் உண்டாக்கும். ஒவ்வொரு விஷயத்தையும் தைரியமாக கொண்டு செல்வீர்கள். உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவுகள் உங்களுக்கு அதீத நன்மையை கொடுக்கும். தொழிலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை பேசி தீர்ப்பீர்கள். நலம் நிறைந்த நாளாகத்தான் இருக்கிறது. சற்று கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும். மற்றவர்களோடு எப்படி இருந்தாலும் சரி, வீட்டில் உங்கள் துணைவரிடத்தில் நீங்கள் சாந்தம், மன அமைதியோடு அவர்களுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து கேட்பவராக இருக்க வேண்டும். பலதரப்பட்ட மக்களுடைய அறிமுகம் ஏற்படலாம். இதனால் உங்களுக்கு அனுகூலம் இருக்கும். பெரிய பெரிய மூத்த அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். உத்தியோகத்தில் பணி நிரந்தர வாய்ப்புகள் கிட்டும். கருத்துக்கு ஏற்றபடி எல்லோரும் உங்களிடம் இருப்பார்கள். எதை சொல்கிறீர்களோ அதையே செய்வார்கள். வரவேற்கக்கூடிய நல்ல விஷயங்கள் உங்களிடம் காணப்படும். விருச்சிகராசி அன்பர்களை முருகப்பெருமானை வழிபடுவதற்கு உகந்த நாள். கார்த்திகை நட்சத்திரம் மற்றும் சஷ்டி திதி இரண்டும் அமைவது மிக மிக விசேஷமானது. அதிலும் முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த திதியும் நட்சத்திரமும் சேர்ந்து வருவதால், அதிலும் உங்களுடைய ராசி அதிபதியே செவ்வாய் பகவானுக்கு உண்டான அதி தேவதை ஸ்ரீ முருகப்பெருமானாக அமைவதால், அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபட்டால் நிச்சயம் சேமங்கள் லாபங்கள் சித்திக்கும். போட்டித் தேர்வுகளில் சாதகமான முடிவுகள் வந்து சேரும். சுபகாரிய பேச்சுக்களில் நல்ல அனுகூலம் உண்டு. தடைப்பட்ட வேலைகள் விறுவிறுப்பாக நடக்கும். தைரியமாக இருப்பீர்கள். பெற்றோர்களுடைய நல்ல ஆதரவு சித்திக்கும். மாணவ மாணவிகள் படிப்பில் அதிக அக்கறையோடு சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் குடும்ப நிலையை உணர்ந்து படிப்பீர்கள். இதனால் உங்களுக்கான ஆற்றல் வேகம் அதிகரிக்கும். நன்மதிப்பை உயர்த்தி கொள்வீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் உண்டு. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புரிதல்கள் மேம்படும். வேலைகளை மிக அழகாக கொண்டு செல்வீர்கள். நல் வாய்ப்புகள் கிட்டும். பொறுப்புகளை மிக அழகாக நிறைவேற்றுவீர்கள். வாக்கு சாதுரியம் அதிகரிக்கும். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய நாள். நல்ல பேர் புகழ் அந்தஸ்து அதிகரிக்கும். அடையாளப்படுத்தப்படுவீர்கள். உங்களை சுற்றி இருப்பவர்களில் நீங்கள் தான் மிக உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பீர்கள். கௌரவத்தோடு இருப்பீர்கள். உங்களுடைய வார்த்தைக்கு எல்லோருமே செவி கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பெருமாள் வழிபாடு நல்லது. ஓம் நமோ நாராயணாய என்று இந்த நாளில் வழிபட்டால், புதன்கிழமை தினம் என்பதால் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கும் ஸ்ரீ மன் நாராயணருக்கும் வழிபடுங்கள். ஆதரவான நாளாக இருக்கும். வார்த்தைகள் கைகூடும். சுபகாரிய சம்பந்தமான சூழ்நிலைகள் இருக்கும். சகோதரர்கள் வழியில் அனுகூலம் உண்டாகும். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிக்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் மாசி மாதம் 21ஆம் நாள். ராசிக்கு 3ஆம் வீட்டில் சூரிய பகவான், சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம். சுகஸ்தானத்தில் ராகு பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான். பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான். 6ஆம் வீடு ருணரோக சத்ருபாவகத்தில் குரு பகவான். களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் பகவான். 10ஆம் இடம் தொழில் ஜீவன பாவகத்தில் கேத்து பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. தனுசு ராசி அன்பர்களை இந்த நாள் பார்க்கும்போது 10ஆம் வீட்டு அதிபதி புதன் பகவான் உங்களுக்கு சுகஸ்தானத்தில் இருப்பதால் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. தாய்மாமனுடைய ஆதரவு கிடைக்கும். வேலை தொடர்பாக புதிய விஷயங்களில் நாட்டங்கள் இருக்கும். ஈடுபாடு அதிகரிக்கும். கடந்த நாட்களில் இருந்த நீங்கள் சந்தித்த மன கஷ்டங்கள் தீரும். கிளேசங்கள் அகலும். திருமணத்தில் இருந்த தடை தாமதங்கள் நீங்கும். வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்பவர்களுக்கு புதிய உத்தியோகம் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு.
வருமானத்தை பெருக்கிக் கொள்வதில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். தெரியாததையும் தெரிந்து கொள்ள முயற்சி செய்வீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, 9ஆம் வீட்டு அதிபதியான சூரிய பகவான் உங்களுக்கு 3ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். தந்தை வழியில் அனுகூலம் உண்டாக முயற்சிக்கு ஏற்றபடி பலன்கள் கிட்டும். தொழில் ஜீவனஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்வதால் தொழிலில் அதிக நாட்டம் தேவை. ஒரு சிறிய இடத்திலேயே உங்களுடைய வேலைகள் பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். கேது பகவான் என்பவர் சுருங்குதல், ராகு பகவான் பிரம்மாண்டம். ஆக உங்களுடைய செயல்கள் சில வீடு மனை தொடர்பான துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல வருமானம் கிட்டும் காலம். எதையும் யோசித்து தொழில்நுட்பம் சார்ந்த கருவிகளை பயன்படுத்துவீர்கள். சுக போக வாழ்வுதனை பெறக்கூடிய ஆற்றல் உண்டு. நல்ல வலிமையாக இருப்பீர்கள். உயர்ந்த பண்பு அந்தஸ்து இருக்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். வருமானத்தை அதிகப்படுத்துவீர்கள். லாபம் பெருக்கும். முதலீடு சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் உண்டாகும். மன உறுதி மேம்படும் நாள். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். எண்ணத்தில் தெளிவு இருக்கும். சிந்தனைகள் ஒரே போக்காக கூட அமையும். தம்பதியர்களுக்கிடையே சீரான போக்கு நிலவும். வீட்டில் மகிழ்ச்சி, கலகலப்பு, சந்தோஷம். பிள்ளைகளால் பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் நடக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரைக்கும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரைக்கும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேது பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வழிபடுங்கள். தாமதங்கள் குறையும். சில வேலைகள் உங்களுக்கு துரிதமாக இருக்கும். எதிர்பார்த்த வேலைகள் ஒரு சிலருடைய ஆதரவினால் சீக்கிரமாக நடக்கும். மனதில் தன்னம்பிக்கை, உத்வேகம், தைரியம் பிறக்கும். வேலை தொடர்பாக புதிய வேலைகளை தேடிக்கொள்வீர்கள். நல்லது நடக்கும். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. உயர்வு ஏற்படும். தாமதங்கள் குறைக்கும். வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்பவர்களுக்கு நல்லது வந்து நடக்கும். சிந்தனைகள் மேம்படும். உயர்வு உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல்கள் ஏற்படும். உறுதி அதிகரிக்கும். மன அமைதியாகும். கால்நடைகள் மீதான ஆர்வம் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிக்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் மாசி மாதம் 21ஆம் நாள். ராசிக்கு 2ஆம் வீட்டில் சூரிய பகவான், சனீஸ்வர பகவான். முயற்சி பாவகத்தில் ராகு பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான். சுகஸ்தானத்தில் சந்திர பகவான். பூர்வ புண்ணிய பாவகத்தில் குரு பகவான். ருணரோக சத்ரு பாவகத்தில் மிதுனத்தில் செவ்வாய் பகவான். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் கேத்து பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. மகர ராசி அன்பர்களை இந்த நாளுக்கான அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது பிள்ளைகளுடைய குண நலன்களை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். கணவன் மனைவி கிடைக்கி ஒற்றுமை அதிகரிக்கும். உங்களுடைய பழக்க வழக்கங்களில் மாற்றங்கள் வரலாம். ஏதோ ஒரு விதமான மாற்றத்தை உணர்வீர்கள். இந்த நாள் சீரான போக்கு இருந்தாலும் அவ்வப்போது ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும். பெருமை நிறைந்த நாளாகும். எதிலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவசரப்படாதீர்கள். அவசரம் காட்டாதீர்கள். சில வேலைகள் உங்களுக்கு எதிராக கூட நடக்கலாம். மறைமுகமான சில தொந்தரவுகள் சந்திக்க வேண்டி இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடாதீர்கள். தேவையற்ற விஷயங்களுக்கு உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளாதீர்கள். கொடுத்த வேலைகளை மிக சரியாக முடிப்பதே உங்களுக்கு சிறப்பு. கூட்டாளிகளோடு சில நிலைப்பாடுகளில் மனதிற்கு பொருந்தாத விஷயங்களும் நடக்கும். பெற்றோர்களிடையே வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் அவர்களுக்கு தகுந்த மதிப்பளித்து நடப்பது நல்லது. அன்பை வெளிப்படுத்துங்கள். மகர ராசி அன்பர்களே, குழந்தைகளுடைய தேவைகளை கேட்டு பூர்த்தி செய்து வைப்பீர்கள். பிள்ளைகளுடைய எதிர்கால நிலைக்காக, கல்விக்காக சில பணத்தை முதலீடு செய்யக்கூடிய அமைப்பு உருவாகும்.
வீடு, மனை, வண்டி, வாகனம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கலாம். புதிய பொருட்களை வாங்க வேண்டும் என்கிற எண்ணங்கள், பெரிய அளவில் வாங்க வேண்டும் என்கிற எண்ண கோட்பாடு மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். ராசியினுடைய சுகஸ்தானத்தில் உங்கள் களத்திர ஸ்தானத்தின் அதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு 4ஆம் வீட்டில் இருப்பது வீட்டிற்கு தேவையான புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் கிட்டும். அதிலும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதால் உங்கள் மீதான மதிப்பு மரியாதை கூடும். குழந்தைகளிடத்தில் அன்பு அதிகரிக்கும். நிபுணர்களுடைய கருத்துக்களை கேட்டு உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் கவனம் செலுத்துவீர்கள். வேலைக்கு தொடர்பாக புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் கிட்டும். உடல் நலம் நன்றாக இருக்கும். மன ஆரோக்கியம் உண்டு. வியாபாரத்தில் மக்களுடைய வரத்து அதிகரிக்கும். கையில் கணிசமாக பணப்புழக்கம் இருக்கும். கடனை சரிப்படுத்துவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும். மன அமைதி என்பது தேவை. குணநலன்களை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். நல்லதே நடக்கும். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்புகள் கிடைக்கும். வியாபாரத்தில் கூட்டாளிகளுடைய தன்மைகள் திருப்தியை தரும். தம்பதியர்களுக்குள் பூரணமான அன்பு, மனதில் அமைதி, சந்தோஷம், குடும்பத்தில் கலகலப்பு உண்டாக்கும். வாழ்க்கை நிறைவு பெறும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. சஷ்டி திதி மற்றும் கார்த்திகை நட்சத்திரம் என்பதால் முருகப்பெருமானை வழிபடுங்கள். திக்கற்றோருக்கு தெய்வமே துணை. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று முருகப்பெருமானை வழிபட்டால் சகல நன்மைகள் கிடைக்கும். வள்ளி தேவசனா சமேத சுப்பிரமணிய சுவாமியினுடைய அனுகிரகம் சித்திக்கும். ஓம் எனும் பிரணவ சக்தி உங்களுக்கு துணையாக இருக்கும். விவேகமாக இருங்கள். பொறுமையாக முடிவெடுங்கள். பெருமை நிறைந்த நாளாகும். கற்பனை சார்ந்த ஓட்டங்கள் அதிகரிக்கலாம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் உள்ள இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் மாசி மாதம் 21ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது கும்பராசி அன்பர்களே, ராசியிலேயே சூரிய பகவான், சனீஸ்வர பகவான், வாக்குஸ்தானத்தில் ராகு பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், முயற்சி பாவகத்தில் சந்திர பகவான், சுகஸ்தானத்தில் குரு பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் செவ்வாய் பகவான், அஷ்டமஸ்தானத்தில் கேத்து பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. ஆகவே கும்பராசி அன்பர்கள் இந்த நாள் பார்க்கும் பொழுது பூர்வ புண்ணிய பாவகத்தில் 3ஆம் வீட்டு அதிபதி, முயற்சி ஸ்தானாதிபதி, உங்களுடைய இளைய சகோதரி ஸ்தானத்தின் அதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுக்கு 5ஆம் வீட்டில், அதே போல 10ஆம் வீட்டு அதிபதியும் அவரே. 3க்கும் 10க்கும் அதிபதியானவர் ஸ்ரீ செவ்வாய் பகவானுக்குண்டான அதி தேவதை ஸ்ரீ முருகப்பெருமான். உங்களுடைய தொழில் வியாபாரம் திருப்திகரமாக நடக்க ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுங்கள். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறையில்லை மனமே என்று வழிபாடு செய்வது நல்லது. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று எல்லாம் வல்ல முருகப்பெருமானை வழிபட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் தீவினைகளும் பழவினை ஊழ்வினை முன் ஜென்ம வினைகள் சகலவிதமான வினைகள் அருந்து ஓடும். சூரியனை கண்ட பனி போல உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக திருப்திகரமாக அமையும். ஆக ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வதற்கு உகந்த நாள். அன்னதானம் செய்யலாம். உடல் உபாதைகள் இருப்பவர்கள் முருகப்பெருமானுடைய ஆலய குளத்தில் ஒரு கட்டி வெள்ளத்தை தண்ணீரில் கரைப்பது போல கரைத்து விடுங்கள். அது கரைய கரைய உங்களுடைய உடல் கஷ்டங்கள் கரைந்து விடும்.
ஆக கார்த்திகை நட்சத்திரம் சஷ்டி திதி இரண்டும் ஒரே நாளில் அமைவது மிக மிக அற்புதமானது, அதிசயமானது. ஆனால் முருகப்பெருமானுடைய அனுகிரகம் இந்த நாள் உண்மையானது. அவரை தொழுபவர்களுக்கு எந்த நாளும் குறை இருக்காது. கும்பராசி அன்பர்களுக்கு உறவினர்கள் வழியில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு குறையும். வாகனத்தின் முகாந்திரமாக சில நல்ல பலன்கள் பெறக்கூடும். வெளியூர்களுக்கு பயணிப்பீர்கள். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். ஆசைகள் கைகூடி வரும். மாணவ மாணவிகளுக்கு தேர்வில் நல்ல 100% மதிப்பெண் பெறுவதற்கான முழு முயற்சிகள் எடுக்க வேண்டும். தலைமை ஆசிரியர்களுடைய ஆலோசனைகளும் சரி, உங்களுடைய ஆசிரியர்கள், கல்வியாளர்கள், மற்றவர்கள், நண்பர்கள் முகாந்திரமாக சில நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்வீர்கள். இதனால் மாற்றங்கள் உண்டாகலாம். உடல்நலம் மனநலம் இரண்டுமே சீராகும். மனதில் சாந்தம் அமைதி வேண்டிய நாள். சிந்தனைகள் அதிகரிக்கும். வீடுமனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு ஆதரவு பிறக்கும். கால்நடை வளர்ப்பு பற்றிய சிந்தனைகள் மேலோங்கும். நல்ல அதிகார நிலைப்பாடுகளில் இருப்பீர்கள். உத்தியோக வேலைகளில் மன மாற்றங்கள் பிறக்கும். அந்தஸ்து உயரம். கௌரவமாக இருப்பீர்கள். பொருளாதார வரவுக்கு இடம் உண்டு. தம்பதியர்களுக்கிடையே சீரான போக்கு, மன அமைப்பு நன்றாக இருக்கும். குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். பெற்றோர்களுடைய ஆதரவு சித்திக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கண்ணீர், ரிஷபம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. திக்கற்றோருக்கு தெய்வமே துணை என்பது போல முருகப்பெருமானை வழிபட்டால் குழந்தை பாக்கியம் சித்திக்கும். சஷ்டி திதி மற்றும் கார்த்திகை நட்சத்திரம் என்பதால் 6 கார்த்திகை பெண்களை வழிபட்டால் 6 வகை கஷ்டங்கள் தீரும். கல்வி, கலை, ஞானம், அறிவு, ஆரோக்கியம், அன்பு, ஆனந்தம், தைரியம் என்னும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெறுவீர்கள். செல்வாக்கு அதிகரிக்கும். செல்வ செழிப்போடு இருப்பீர்கள். மேன்மையான ஒரு நிறைந்த நாள். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. அதிகாரங்கள் மேம்படும். புதிய விஷயங்களில் நாட்டம் இருக்கும். விவசாய துறைகளில் மேன்மை அடைவீர்கள். கால்நடை வளர்ப்பு பற்றிய எண்ணங்கள் இருக்கும். புதியவர்களுடைய கருத்துக்களை கேட்டு அறிந்து செய்வீர்கள். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. மேன்மை ஏற்படும். சாந்தமாக இருக்க வேண்டிய நாள். மனதில் அமைதி இருக்கும். புதிய வீடு மனை வாங்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் எழலாம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீனராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ மீனராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் மாசி மாதம் 21 நாள். ராசியிலேயே ராகு பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான். வாக்குஸ்தானத்தில் சந்திர பகவான். முயற்சி பாவகத்தில் குரு பகவான். 4ஆம் வீடு சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான். களத்திரஸ்தானத்தில் கேத்து பகவான். விரயத்தில் சூரிய பகவான், சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான நிலை வைத்து பார்க்கும் பொழுது மீனராசி அன்பர்களே, 4க்கும் 7க்கும் அதிபதியான புதன் பகவான் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். சுப முயற்சிகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. ஒரு சில வேலைகளை மிக முயற்சிகள் எடுத்து முடித்து காட்டுவீர்கள். விடாப்பிடியாக செயல்படுவீர்கள். வேலையில் அந்தஸ்து கிடைக்கும். உத்தியோக உயர்வுக்கான சூழ்நிலைகள் இருக்கும். வாழ்க்கையில் உயர வேண்டும் என்கிற லட்சிய நோக்கம் கொண்டவர்களாக இருப்பீர்கள். மன அமைதி என்பது தேவை. தூக்கமின்மை சார்ந்த பிரச்சனைகள் ஏற்பட்டு தீரும். உடல்நலம் மனநலம் இரண்டிலுமே எச்சரிக்கையாக அவ்வப்போது கவனித்து இருப்பது நல்லது. 5ஆம் வீட்டு அதிபதி சந்திர பகவான் உங்களுக்கு 2ஆம் வீட்டில் இருப்பதால் யாரிடத்திலும் அதிகமாக வாக்குறுதிகள் கொடுக்காதீர்கள். தேவையற்ற விஷயங்களை பற்றி பேச வேண்டாம். உங்களுடைய குடும்ப ரகசியங்களை வெளிப்படுத்தாதீர்கள். தம்பதியர்களுக்கிடையே இதுநாள் வரையில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைய வாய்ப்புகள் உண்டு. பிள்ளைகள் வழியில் அனுகூலம் உண்டாகும். மகிழ்ச்சி அதிகரிக்கும். நல்ல ஸ்தானத்திற்கு வருவீர்கள். வருமான உயர்வுக்குண்டான வழிவகைகள் கிடைக்கும். விலகி இருந்தவர்கள் விரும்பி வரக்கூடும்.
கொடுத்த பொருட்கள் மீண்டும் கிடைக்கும், தவறிப்போன வாய்ப்புகள் மீண்டும் வரலாம். வேலை வியாபாரத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சில ஸ்தானங்கள் மீண்டும் வந்து சேரும். தொழில் விஷயங்களில் நாட்டங்கள் உண்டாக்கும். சுயதொழில் செய்பவர்களுக்கு வருமானம் கிடைக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். அதிக நன்மைகள் பெறக்கூடிய அற்புதமான நாள். மாணவ மாணவிகள் தொழில்நுட்பம் சார்ந்த படிப்புகளை படிக்கக்கூடியவர்கள், கணிதம் சார்ந்த துறைகளில் ஆசிரியைகளாக இருப்பவர்களுக்கு முன்னேற்றங்கள் பிறக்கும். மூத்த அதிகாரிகளோடு உங்களுக்கு நல்லிணக்கம் உண்டாகலாம். வார்த்தைக்கு மதிப்பு இருக்கும், மரியாதை கூடும். சமூக வேலைகளை சிந்தித்து செய்வீர்கள். உடல் நலம் மனநலம் இரண்டுமே சீராக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். மனதில் வேகம் இருக்கும். ஓய்வு நிறைந்த நாளாகவும் அமையும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள்: புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. குருவே சர்வ லோகானாம் விஷஜே பவரோகினாம் நிதய சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கே. சில பிரச்சனைகள் தீரும். சுப முயற்சிகளில் இருந்த சங்கடங்கள் அகலும். குழந்தைகள் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். மன நிறைவு பெறுவீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. மேன்மையான நாளாகும். ஒத்துழைப்பு மகிழ்ச்சி இருக்கும். விடாப்பிடியாக சில வேலைகளை முடிப்பீர்கள். ஆதரவு ஏற்படும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. ஆர்வம் அதிகரிக்கும். ஓய்வு நிறைந்த நாள். ஆடம்பர பொருட்கள் மீதான சில செயல்பாடுகள் சீராக்கும். விலகி இருந்தவர்கள் விரும்பி வரலாம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் வளர்ச்சி நிறைந்த நாளாக அமைந்திடவும் வாழ்த்துகிறோம். பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ.